அபி, இங்க வா வா. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, விடு. மருமகளே, நீ என்ன வேணாலும் கேளு. நான் உனக்காக என் பையனை வாங்கிட்டு வர சொல்றேன். ஆனா இந்த சீரை வாங்கிக்க சொல்லி தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாத. நீயே அவங்க கிட்ட உங்க சீரை வேண்டாம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி வெளியில அனுப்பி கதவை சாத்திட்டு வாமா. மருமகளே, இப்போ நீயே அவங்கள மரியாதையா போக சொல்லலன்னா நாங்க அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புவோம். அப்புறம் எங்க மேல வருத்தப்படக்கூடாது. அபிமா, இவங்க என்ன சொல்றது? பிறந்த வீட்டு சீரை வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இத உனக்கு செய்ய வேண்டியது எங்களோட கடமை. இதை இவங்க யாராலையும் தடுக்க முடியாது. அபிமா, நீ யோசிக்காதடா, வாங்கிக்கடா. வாமா. அபிமா வா, வாங்கிக்கோ. என்ன சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? உன் அக்காவால உனக்கு பொங்கல் சீர் கூட கொடுக்க முடியாதா? அந்த அளவுக்கு அவ வக்கத்து போயிட்டாளான்னு அபிய கேட்டு அவளை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப எங்களை அவமானப்படுத்துற மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் எவ்வளவோ தடவை உங்களுக்கு வார்ன் பண்ணியாச்சு. ஆனா உன் கேடுகட்ட புத்தி திருந்தவே மாட்டேங்குது. இப்ப கடைசி தடவையா வார்ன் பண்றேன். நாங்க போனதுக்கு அப்புறம் அபிகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது உப்பு கண்டம் போடுறது எப்படின்னு உன்னை வச்சு உனக்கே சொல்லி கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. பொங்கல் சீரெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நீங்க சொந்தத்தை மதிக்கிற, உறவை கொண்டாடுற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் தங்கச்சி அபிக்காக இந்த சீரை கொண்டு வந்திருக்கேன். உறவை மதிக்கலனாலும் உணர்வை மதிச்சு இதை வாங்கிக்கிட்டா அபி கொஞ்சம் சந்தோஷப்படுவா. உன்னை பார்த்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு என்ன சொல்ல வச்சிடாத. சொல்லுங்க, சொன்னாலும் தப்பு இல்ல. அபிமா, நாங்க போறோம்மா, நீ அழாத. உன்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நானும் அக்காவும் இருந்து இந்த சீரை கொடுக்கறதுக்காகத்தான் வந்தோம். இது உனக்கு கல்யாணம் முடிஞ்சு தலை பொங்கலுக்கான சீருடா. இந்த சீரு கொடுக்கறத நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகளாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா இதை உனக்கு கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க. நீ அழாதடா. எப்பவும் உன் அம்மா அப்பா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். உன்னை அள வச்சு பார்க்குறாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நீ சொன்ன மாதிரி நாங்க போயிடுறோம்மா, நாங்க போயிடுறோம். தேத்திக்குச்சு அப்படி இசு, வா நம்ம போலாம். அண்ணி ஒரு நிமிஷம். டேய் கதிரு, எதுக்கு அவங்கள நிக்க சொல்ற? டாட், நீங்க நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் என்னடா சொல்ற?
பின்ன என்ன டாட், அண்ணி எனக்கும் அபிக்கும் முறைப்படி பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்காங்க. அது வேண்டான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் டாட்? நீங்க இப்படி பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல டாட். டேய் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. என்ன தெரியாது? எனக்கும் அபிக்கும் இது தலை பொங்கல். இதுல என் அபியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் சீர் வாங்கிக்கிறேன். கதிரு, இவங்களால நம்ம 3 பேரும் லாக்அப்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். அதெல்லாம் உனக்கு மறந்துடுச்சா? எனக்கு எதுவுமே மறக்கல மாமா. ஆனா அண்ணி சொன்ன மாதிரி அது வேற இது வேற, அதையும் இதையும் சேர்த்து தேவையில்லாம குழப்பிக்க கூடாது. அதுக்காக என் அபியோட சந்தோஷத்துக்கு என்னால தடை போட முடியாது. டேய் கதிர், நீ இப்படி பேசுவ, உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நம்மள லாக்அப்ல தள்ளி திண்டாட விட்டவ இதோ இந்த ஈஸ்வரி தான். இவளை என்னாலலாம் மன்னிக்க முடியாது. அத்தை, நீங்க மன்னிங்க, மன்னிக்காம போங்க. உங்களுக்கு ஒன்னும் அவங்க சீர் கொண்டு வரலையே, எங்களுக்காக தானே கொண்டு வந்திருக்காங்க. அதை வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் எங்களோட தனிப்பட்ட விருப்பம். என் பொண்டாட்டி அவங்க அக்கா கொண்டு வந்த சீரை வாங்கணும்னு ஆசைப்படுறா. அதே மாதிரி நானும் வாங்கிக்க சம்மதிக்கிறேன். இதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அத்தை. அண்ணி தட்டை கொடுங்க. அபி வா. அண்ணா நீங்க நிக்கிறீங்க, கொடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. வா அபி. கொடுங்க பாஸ். இசு, அப்பா அம்மா நினைச்சுக்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொடு. ம். அபி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இருக்கட்டும்மா, நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம் அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இந்த அபி. இசு, வாப்பலா. அடா கிளம்பு. சரி பாஸ். சீர் கொண்டு வந்திருக்கோம், சீர் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்களே, அப்படி என்ன பொல்லாத சீரை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம். இது